வந்து பால் கொடுக்கக்கூட முடியாத ஒரு நிலை. எதுவுமே சாப்பிட்லன்னா எப்படி பால் சுரக்கும்? தண்ணி கூட குடிக்கலண்ணா. ஸோ ஆக்சுவலாக நம்ம நிறைய வீடியோவில் இதை சொல்லியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நேரத்தை பற்றி சொல்லும்போது, கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ அப்படின்னு சொன்னது இதைத்தான் குறிக்குதோ அப்படின்னு நமக்கு பல விஷயங்களை பொருத்தி பார்ப்போம். இப்போவும் அது அப்படி தான் இருக்குது. ஸோ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஆஃப்ரிக்காவை சார்ந்த சொமாலியாவில் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அப்படியே எலும்புலாம் தெரிகிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதை கேள்விப்பட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே ஒரு பக்கம் பயங்கரமான வெள்ளம். இப்போ ஆந்திராவில் பிச்சு உதறி இருக்குது வெள்ளம். ஆந்திரா, தெலுங்கானா 2 மாநிலம் ஃபுல்லாகவே. அதே நேரத்தில் நிறைய ஒரு மாதம் முன்னாடியே பார்த்திங்கன்னா பெங்களூர்லலாம் பயங்கரமான தண்ணி பஞ்சம். டெல்லி